கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் சிக்கி தவித்த முயல்களை 17 வயது இளைஞர் ஒருவர் காப்பாற்றும் காணொளி இணையத்தில் வைரலாகியிருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை காஜாங் உத்தாமாவில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. ஜேசன் முனியேந்திரன் எனும் அந்த 17 வயது இளைஞன் பெரிய கால்வாயை கடந்து பற்றி எரியும் வீட்டில் சிக்கி இருந்த முயல்களை துணிச்சலுடன் காப்பாற்றியதை அந்த வைரலான காணொளியில் பார்க்க முடிந்தது. காணொளியில் நீங்கள் பார்த்தது போலத்தான் சில போராட்டங்களுக்கு பிறகு 2 முயல்களை வெற்றிகரமாக அதன் கூண்டிலிருந்து வெளியேற்ற முடிந்தது என்று ஜேசன் வணக்கம் மலேசியாவிடம் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். நான் அந்த முயலை காப்பாற்றணும் தான் நான் அந்த கம்பி உடைக்க போனேன். ஆனா அங்க இருக்கிற முயல்லாம் என்ன பண்ணிச்சுங்கன்னா நான் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இது நம்ம எப்படியாச்சும் சேஃபா வெளியே ஆக்கணுக்காக நான் என்ன பண்ணேன்னா கம்பியை உடைக்க ட்ரை பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ண பிளாயர் இருந்துச்சு. அப்ப நான் அதுல கட் பண்ணி அது மூணு கம்பி தான் இதா வந்துச்சு. அப்புறம் நெருப்பு ஒரு கட்ட வெடிக்க ஆரம்பிச்சு. அப்ப அது என் கையில பட்டோன்னே எனக்கு இதா வந்து. ஆனாலும் அந்த கம்பியை நான் ஒரு இழுத்தா அது நெளிஞ்சிக்கிடுச்சு. அப்ப நான் 2 முயலை சேஃபா நான் விளையாக்கிட்டேன். இன்னொரு முயல் என்ன பண்ணிருச்சு, அது வெளியே வரல. அது என்கிட்ட வரல. ஆனாலும் நான் போராடினேன் அதை எப்படிச்சும் சேஃபா வெளியே கொண்டு வரணும் அப்படிக்காகன்னு. ஆனாலும் அந்த முயல் சேஃபா மேல போய் உட்காந்துக்கிச்சு. அந்த டைம்ல எனக்கு மனசுல தோணுது ஒண்ணுதான், நம்ம மனிதனுங்க வாயிலா ஜீவன் நம்ம பரவாயில்ல நம்ம சொல்லுவோம், ஹெல்ப்ல எதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க தோலும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாயிலா ஜீவன் பேச முடியாது. அப்ப அதோட இது நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இந்த டைம்ல என்னால முடியும்னு தான் நான் அதை இறங்கி நான் செஞ்சேன். அது சக்சஸாவே முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த டைம்ல பயமா இல்ல. ஆனாலும் அந்த இடத்துல அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்ல நான் இடையில பாம்பு பார்த்தேன். அந்த பைப்புல நின்றுதான் நான் அந்த இது எடுத்தேன். அப்ப அந்த டைம்ல அந்த கம்பி பிளாயர் எட்டும் போது இங்கிருந்து நம்ம பாம்பை பார்த்தோம்ல, அப்ப அந்த ஒரு கட்டம் பயம் இருந்துச்சோ. ஆனா இருந்தாலும் அந்த முயலை சேஃபா கொண்டு வரதா அந்த டைம்ல எனக்கு அது என்னன்னா கை சுட்டுச்சு. ஆனாலும் எனக்கு அந்த கம்பி கூட அவ்வளவு சரியான சூடு. ஆனாலும் அந்த சேஃபா கொண்டு வரணும், எனக்கு அந்த சூடுலாம் தெரியல அப்படி. ஓகே, முயலை நாங்க சேஃப் பண்ணி நேரம் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஏன்னா முயலோட கண்ணில் அடிபட்டுருச்சு. அது கொஞ்சம் எஸ்ஸா வந்துச்சு. ஆனாலும் நாங்க வீட்டுல கொண்டு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓனர்ட்டே போய் கொடுத்துட்டோம். அந்த ஓனர்ட்டே கையில கொடுத்தான்னு அந்த ஓனர் ரொம்ப நன்றி சொன்னாங்க. 32 வயது ஜேசனின் அக்கா பாலநாகம்மா தான் இவரின் துணிச்சலான செயலை டிக்டாக்கில் பதிவேற்றி வெளியுலகிற்கு காட்டியவர். தானும் அவரது கணவரும் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினார். பலரும் தீப்பிடித்து எரியும் வீட்டைத்தான் பார்த்தனர். ஆனால் நாங்கள் வீட்டினுள் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்த பறவைகளையும் முயல்களையும் தான் கவனித்தோம். இதற்கிடையில் என் தம்பி முயல்களை மீட்பதற்கு முன்பே அந்த கூண்டில் உள்ள பறவைகள் தீயில் கருகின என அச்சம்பவம் குறித்து இவ்வாறு விவரிக்கிறார். சோ அந்த டைம்ல நாங்க வெறும் போக்கஸ் பண்ணது வீட்டு காடி தான் எரியறத போக்கஸ் பண்ணோம். ஹஸ்பண்ட் தான் டக்குன்னு அந்த புறா எரியறதையும் ரேபிட் எரிய போறதையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் எங்கள்கிட்ட சொன்னாங்க, அங்க பாரு புறா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரேபிட் எரியற மாதிரி இருக்கு, யாராச்சும் காப்பாத்தணும், யார் போய் காப்பாத்துறது, என்னால இறங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜேசன்கிட்ட கேட்டாங்க, ஜேசன் உங்களால இறங்கி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு. அவர் உடனே ஓகேண்ணே நான் கண்டிப்பா போறேன், நான் என்னால செய்ய முடியும். அப்ப அதுக்கு டூல்ஸ் எல்லாம் வேணும், ஹெம்மரு கட்ரு எல்லாம் வேணும். அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீங்க இறங்கி போ, நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் எடுத்துட்டு வந்தாங்க. வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துட்டு ஸோ மேல இருந்து கீழே கட்ரு ஹேமர் எல்லாம் வீசினோன்னு தான் அவரு மேல ஏறி எல்லாம் கட் பண்ணி அதை இழுத்து ரேபிட்டை வெளியாக்குனாரு. ஸோ அந்த ரேபிட்டை நான் என்ன பண்ணேன், எடுத்து பார்த்தேன். அதுக்கு இந்த முடி சைடு எரிஞ்சிருச்சு, கண்ணு உள்ளுக்கு எரிஞ்சிருச்சு. கண்ணு உள்ளுக்கு எரிஞ்சேன்னா அது அப்படியே கொப்பளமா ஆயிருச்சு. அப்ப நான் வீட்டுல பெட்ஸ் வச்சிருக்கனால நான் ஸ்டாண்ட் பை மெடிசன் வச்சிருப்பேன். ஸோ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நான் அதெல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சு விட்டுட்டு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு போய் அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டோம். நாங்க ரொம்ப எதிர்பார்க்கல, அவரு தைரியமா இறங்கி இது செய்வாரு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வீட்டுல உள்ளவங்க பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஜெசே கையில நெருப்பு பற்ற போது பார்த்து பத்திரம். நான் சொன்னேன், இல்லம்மா விடுங்க, அவரால் முடியும், அவரால் செய்ய முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் நம்பினேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவரால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்றது. யாரையும் குறைச்சி நம்ம இடம் போடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி இதுல கண்டிப்பா அவரால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ உள்ள ஒரு ஜெனரேஷன்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாமே இல்ல, சில பேரு என்ன யோசிப்பாங்கன்னா, ஜெஸ் அது ஒரு மிருகம் தானே, அதை போய் காப்பாத்துறதுல நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா
யாரு பாப்பா அப்படின்னா அந்த மாதிரி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எல்லாமே அது ஒரு மிருகம் அப்படின்னு யோசிக்காம அது ஒரு உயிரினம், அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு, அதுக்கும் ஒரு ஆசைப்பாசம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தயவு செஞ்சு அதையும் உங்க வீட்டுல ஒரு ஆளா பார்த்து காப்பாத்துங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அந்த வீட்டில் தீப்பற்றியதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என கூறிய ஜேசன், உதவி கேட்க முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருந்த முயல்களே தன்னை அவைகளை காப்பாற்ற தூண்டியதாக கூறுகிறார். இக்கட்டான காலகட்டங்களில் மனிதர்களோ விலங்குகளோ யாரையும் விட்டுவிட்டு செல்லாதீர்கள். முடிந்த உதவியை செய்யுங்கள் அல்லது உதவி செய்யக்கூடியவர்களை நாடுங்கள் என்கிறார் இந்த ஹீரோ ஜேசன். இவரின் வைரலான காணொளியை தொடர்ந்து வலைத்தளவாசிகள் பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் இவர்.